வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பதவியேற்கும் விழாவை பற்றிய செய்திகள்லாம் வந்திருக்கு. இப்போ எந்தெந்த கட்சிகள்லாம் ஆதரவு தரேன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து அது தப்பு அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னன்றதை பற்றி நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் ஃபேன் மீட் வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை நம்மளுடைய சந்திப்பை ஃபேன் மீட் என்று கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. நீங்கள் ஃபேன்லாம் கிடையாது, நீங்களாம் என்னுடைய வாசகர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை நடத்துவோம். வரக்கூடிய 23 மே மாதம் சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நாம் சந்திக்கலாம். இது நடக்க போகிற இடம் விஜிபி பீச் ரிசார்ட்டு. தோழர் அமுதாவை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணுங்கள். முன்பதிவு கட்டணம் மற்ற விவரங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்தீங்கன்னா காலை முதல் மாலை வரை சந்திக்கலாம். உணவு மற்ற எல்லா ஏற்பாடுகளும் அங்கேயே செய்யப்படும். இன்றைய முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா 50 பேருக்கு மேலே அனுமதி கிடையாது. அதுக்கு மேலே இருந்தால் கொசகசன்னு கூட்டமாயிடும். உங்களை யாராலையும் என்னோட தனிப்பட்ட முறையில் பேச முடியாது. அதிகபட்சமே 50 நபர்கள் அப்படின்ற எண்ணிக்கையில் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தோழர் அமுதாவை 7538777064 இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு இன்றைக்கே முன்பதிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா இடம் முடிஞ்சிடும். ஸோ ஏமாற்றத்தை தவிர்க்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். முதலில் இந்த ஆளுநர் நடந்து கொண்ட விதம் சரியா தவறா அப்படின்னு ஒரு விவாதம் ஓடிட்டு இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு உண்மையிலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயின் தற்குறித்தனம் தான் வெளிப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுநரின் வேலை எலெக்ஷன் கமிஷன் அந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அஃபிஷியலாக சொல்லுவாங்க. இதுதான் அதிகமாக வாக்கு வாங்கிய முதல் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கட்சி, இது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கட்சி, இது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு வரிசையாக ரேங்க் கார்டு மாதிரி போட்டு கையில் கொடுத்துருவாங்க. சரியா? அதோட பேசாமல் விஜய் இருந்திருந்தால் ஆளுநருக்கு வேறு வழியே கிடையாது. ஆளுநர் உடனடியாக விஜயை பதவியேற்க கூப்பிட்டே ஆகணும். அப்போ விஜய் வந்து என்ன பண்ணணும்னா, முதல் வேலையாக பதவி ஏற்ற பிறகு, பதவி ஏற்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரோடெம் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒருத்தரை நியமிப்பார் கவர்னர். அதாவது சபாநாயகர் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, அதனால் அவரே வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனாக யாராவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வந்து தற்காலிகமாக சபாநாயகரை நியமிப்பார். ஏன்னா சபாநாயகர் வந்து தான் சொல்லணும், முதலமைச்சர் நீங்கள் பேசுங்க, எதிர்கட்சி தலைவர் நீங்கள் பேசுங்க அப்படின்றதெல்லாம் அவர் தான் சொல்லணும். அவர் சொல்லி தான் எல்லோரும் பேச முடியும். அப்போ ஸ்பீக்கர் இல்லாமல் ஒரு அசம்பிளியை நடத்த முடியாது. அதனால் அந்த ஸ்பீக்கரை வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்க, ப்ரோடெம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு அதிகாரியவே தற்காலிகமாக முதல் செஷனுக்கு மட்டும் போடுவாங்க. போட்ட உடனே இவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, சபாநாயகரை முதல்ல தேர்ந்தெடுக்கணும். சரியா? அதிகாரம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் அப்புறம், அதாவது மெஜாரிட்டி இருக்கான்றதெல்லாம் அப்புறம், முதல் வேலை சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும். பொதுவாக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க ஒரு 125 சீட்டு 130 சீட்லாம் வச்சுருக்காங்கன்னா, அந்த தேர்தலில் சபாநாயகரை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு இன்னொரு வேட்பாளரை நிப்பாட்ட மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஆளுங்கட்சியை நிப்பாட்டக்கூடிய சபாநாயகர் ஜெயிச்சு அவர் சபாநாயகர் ஆகிடுவார். இந்த புரோட்டம் சபாநாயகர் போயிடுவார். போன உடனே எதிர்கட்சி தலைவர் என்ன கேட்பார்னா, அடுத்த கேள்வி அவர் எந்திரிச்சு கேள்வி எழுப்புவார். எங்களுக்கு இந்த ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லை, நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுவா, இல்லைன்னா நீங்களே அவங்களோட பலத்தை நிரூபிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டவுடனே சபாநாயகர் வந்து உங்கள் பலத்தை நிரூபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த விஜயோ எந்த கட்சியாக இருந்தாலும், அதான் நான் ஜென்ரல் ப்ராசஸை சொல்கிறேன். உடனே எங்களுக்கு ஆதரவாக இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள், எல்லோரும் வாக்களிங்க அப்படின்னு சொன்னோடனே வாக்களித்து ஆமாம் பாருங்கள் 118 இல்லை அதுக்கு மேலே உள்ள சீட் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரூவ் பண்ணோடனே அதை பார்த்தீங்களா ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அதுமாதிரி அடுத்த வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேலைகளை தொடங்குவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இப்போ வந்து விஜய் வந்திருக்காரு, அவரால் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது இந்த மாதிரி குறைச்சலாக இருக்கிற நேரத்தில் எதிர்கட்சிக்காரங்க நாங்களும் ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறோன்னு கூட நிப்பாட்டுவாங்க. அவர்கள் மற்ற எல்லா கட்சியும் சேர்த்து நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு எங்கள் சபாநாயகருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டு தாவேக்கா சாராத ஒருத்தரை கூட சபாநாயகரை கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அப்படி கொண்டு வந்தால் அதுக்காக விஜய் வந்து ரிசைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்போ விஜய் ரிசைன் பண்ணணும், 108 பேர் ஆதரவு இருக்குன்றதை அவர் நிரூபிக்க முடியலைன்னா தான் ரிசைன் பண்ணணும். அப்படி நிரூபிக்க முடியாமல் அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். பண்ணால் கவர்னரோட வேலை என்னென்னா, அடுத்தால 2வது பெரிய கட்சி யாரோ அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்கன்னு சொல்லணும். அப்போ இந்த 2வது பெரிய கட்சி அவங்க அதை ஏற்றுக்கிட்டு மற்ற ஆளுங்கள்ட்டெல்லாம் கூட்டணியெல்லாம் பேசி ஆட்சி அமைக்கலாம். இல்லை இது வேண்டாத வேலைங்க, எங்களால் ஆட்சி அமைக்க முடியாது, எங்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, மிச்சம் அவ்வளோ பேரை எங்களால் தேர்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 3வது இடத்துல இருக்கிற ஆளுக்கு கொடுப்பாங்க. அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா கவர்னர் என்ன பண்ணுவார், ஆட்சியை கலைச்சிடுவார். ஆட்சியை கலைச்சிட்டு
குடியரசுத் தலைவருக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் சொல்லிடுவார், இங்கே இந்த தேர்தலில் யாராலும் ஆட்சி அமைக்க முடியலன்னு சொல்லுவார். இது வழக்கமாக உள்ள ஒரு ப்ரொசீஜர். இதில் விஜயோட தற்கொலைத்தனம் எங்கே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. பேசாமல் உட்காந்துருந்தா அவர் பாட்டு கூப்பிட்டாகணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, லெட்டர் போட்டார். என்னென்னு, எங்கள்கிட்ட ஆளுங்க இருக்காங்க, நீங்கள் எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னு லெட்டர் போட்டார். சும்மா இல்லாமல் இந்த பசங்க ஸ்கூலில் பண்ணுவாங்க தெரியுமா, பேப்பர்லாம் திருத்தி வாத்தியார் மார்க் போட்டு கொடுத்துருவாரு. இவனாக ஒரு கணக்கெல்லாம் போட்டு, சார் டோட்டல் மிஸ்டேக்காக இருக்குது சார், இதில் மார்க் கம்மியாக இருக்குது சார் அப்படின்னு போய் பேப்பரை கொண்டு காட்டுவான். வாத்தியார் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு, இது உனக்கு 4 மார்க் போட்டது தப்புடா, இதுக்கு 3 தான் போடணும் அப்படின்னு அதை கட் பண்ணி 3 ஆக்கி, அவன் ஏற்கனவே வச்சுருந்த மார்க்கு 75 இருக்கும், அதை கட் பண்ணி 74 ஆக்கி விட்ருவார். அந்த கதையாக சும்மா இல்லாமல் இவன் போய் லெட்டராக லெட்டர் கொடுத்தோடனே 118 பேர் இருக்காங்களா, இருக்கிறாங்கன்னு எனக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்டார். இந்த லெட்டர் போடாமல் இருந்திருந்தால் சபாநாயகர் அதை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருமே பேசிகிட்டு இருந்தது ராஷ்டிரபதி பவனில் தான் வந்து நிரூபிக்கணுமா, ஃப்ளோர் டெஸ்ட் தானே, அது சட்டசபையில் தானே நிரூபிக்கணும், எதுக்கு கவர்னர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னா, கவர்னர் பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் நடப்பாருன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த இடத்துல கவர்னரின் செயல்பாடு அவரது தன்னிச்சையான செயல்பாடு கிடையாது. விஜய் செஞ்ச தப்பால் அவர் அந்த கேள்வியை கேட்டார். இப்போ அந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. அடுத்தால இப்போ வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. காங்கிரஸ் முதல்ல 5 பேர், நாங்கள் 5 சீட்டை ஆதரவு கொடுக்குறோம். நாங்கள் கம்யூனிஸ்டுகள் 2 கட்சியுமே கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, திருமாவர்கள் போக மாட்டார், யார் வேணாலும் போவாங்க, திருமா மட்டும் போக மாட்டார் அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியாக நம்பினேன். ஆனால் என்ன பண்ணுறது, அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம். அண்ணன் திருமாவும் அங்கே சென்று விட்டார். அதில் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான். ஏன்னா மற்ற கட்சிகளை விட்டுட்டு திருமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சனாதன எதிர்ப்பை பேசக்கூடியது 3 கட்சிகள் தான். அதில் ஒன்று அரசியல் கட்சி கிடையாது. யார்? திராவிட கழகம். அரசியல் கட்சின்னு எடுத்தோம்னா 2 கட்சி தான். ஒன்று திமுக, இன்னொன்று விசிக. இவங்க 2 பேர் மட்டும்தான் சனாதன எதிர்ப்பு, இந்துத்துவா எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பை தெளிவாக பேசிக்கிட்டு, தெளிவான கொள்கை அளவில் அதை புரிந்து கொண்டு உள்வாங்கி பேசக்கூடிய கட்சிகளில் 2 கட்சி தான் அரசியல் கட்சிகள். ஒன்று திமுக, இன்னொன்று விசிகாவாக இருந்தது. திருமா வந்து அந்த பக்கம் போவாருன்றதை நான் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை. காங்கிரஸ் போனதெல்லாம் அயோக்கியத்தனம். சரியா? இவங்க இப்போ எல்லாருமே பண்ணது வந்து துரோகம் தான், அது வந்து அப்படி தான் சொல்லணும். ஆனால் அரசியல் நிலைப்பாடுன்னு எடுத்தோம்னா, இது ஒன்றும் திருமண பந்தம்லாம் கிடையாது. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சாவரவரை ஒன்றா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு திருமணத்துலேயே அந்த இடம் கிடையாது. திருமணத்துலேயே பிடிக்காத திருமணம்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இருக்கும்போது, அதாவது தேர்தல் கூட்டணின்னு சொல்கிறாங்களே, அது கூட்டணின்றது வந்து கொள்கை அடிப்படையிலான எல்லாரும் ஒன்றா சேர்ந்த கூட்டணிலாம் கிடையாது. தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தொகுதி பங்கீடு, அவ்வளோதான். சரியா? இப்போ கம்யூனிஸ்ட் போய் 234 தொகுதியிலையும் நிற்கிறாங்க, காங்கிரஸ் 234 தொகுதியிலையும் நிற்கிறாங்க அப்படின்லாம் வச்சுக்கிட்டோம்னா யாரும் ஜெயிக்க போகிறதில்ல. அதுக்காக எப்படி ஜெயிக்காமல் போகிறதுக்கு பதிலாக இந்த தொகுதியில் மட்டும் நீங்கள் நில்லுங்க அப்படின்ற மாதிரி செஞ்சுருக்கலாம். உண்மையை சொல்லப்போனால் காங்கிரஸ் வரலன்னு சொன்னப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பல நேரங்களில் ஸ்டபர்னாக இருப்பார். ஆனால் இந்த முறை ஏன் அப்படி விட்டாருன்னு தெரியல. இவங்களுக்கு கொடுத்த அந்த 28 சீட்டு வந்து டோட்டல் வேஸ்ட்டு. 5 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த அவன் வெளியே போகிறேன்னு சொன்னப்போ நீ போய் தொலை அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா இன்னொரு 28 இடங்களில் திமுக நின்றுருக்கும். திமுகவே நின்றுருந்தா இந்த 53 சீட்டு ஜெயிச்ச இடத்துல இன்னொரு 20 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு 73 சீட்டுக்கிட்ட திமுக தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சதாகவே மாறி இருக்கும். ஆனால் அதை கொடுத்து அவங்க 23 சீட்டில் தோற்று போய் வெறும் 5 சீட்டு தான் கிடச்சிது. அந்த 5 சீட்டையும் கொண்டு போய் இப்போ விஜய்கிட்ட கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட்டு வாங்கி 2 தான் ஜெயித்தாங்க. திருமாவளவன் 8 வாங்கினார். யார்? 8ல் 2 தான் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்போ 2 + 2 + 2 6 + 5 11 11 + 107 118 அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. என்ன ஒரு வருத்தம், மக்கள் தான் வந்து கலைஞர் சொல்கிறது தான், நாம் யாருக்கு நன்மை செய்தோமோ அவர்கள் நம்மோடு நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு கலைஞர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஃபேமஸான ஒரு வசனம் அது. பொதுமக்களில் பலர் வந்து இப்படி நலத்திட்டங்களில் பயன்பெற்று இருந்தாலும் தங்கள் பிள்ளைங்க சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க.
அது மேண்டேட் தான். மக்கள் தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாமல் போட்டாங்களான்றதெல்லாம் அவங்க இனிமேல் அனுபவிக்க போகிறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னது தானே, புதிய கல்விக் கொள்கை வரப்போகுது, மும்மொழி கொள்கை உள்ளே வந்துட போகுது, இன்னும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே உள்ளே வந்துட போகுது. பாஜகவோட எல்லா திட்டங்களும் இனி ஈஸியாக நிறைவேற்றப்பட்டு விடும். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காங்கிரஸ் போய் நிற்கலாமா? இல்லை நாங்கள் சொல்லியிருக்கோம் மதவாத சக்திகளோடு செயல்படக்கூடாது, மதவாத கொள்கைகளோடு செயல்படக்கூடாது அப்படின்ற கண்டிஷன்லாம் போட்டு தான் நாங்கள் உள்ளே போயிருக்கோம் அப்படின்னா, மதவாத சக்தியை நேராக இந்துத்துவா சொல்லி சொன்னால் தான் மக்களுக்கு கேடா? புதிய கல்விக் கொள்கை வந்தால் கேடு இல்லையா? 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லாம் பப்ளிக் எக்ஸாம்னு சொல்லி சிஸ்டம் மாறப்போகுது. எல்லோரும் ஹிந்தி படித்தே ஆகணும்னு மாறப்போகுது. அப்போ அது மக்களுக்கு கேடு இல்லையா? அது மதவாதம் இல்லை. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு தானே அது கேடு. உங்கள் பிள்ளையும் என் பிள்ளையும் தான் படிக்க கஷ்டப்பட போகுது. ஏற்கனவே 5 பாடம், அதில் 2 இங்கிலீஷ், 1 இங்கிலீஷு தமிழ், இனிமேல் 6 பாடம் ஆயிரும். ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ், சயின்ஸு, மேக்ஸு, சிவிக்ஸு. அப்போ 6 பாடம் படிக்கணும். எப்போ இருந்து? 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கணும். அதுக்கு 3ஆம் கிளாஸில் பப்ளிக் எக்ஸாம். அதில் ஃபெயில் ஆகிட்டால் என்ன ஆகும்? வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இல்லைனா ஸ்கூலில் அதே 3ஆம் கிளாஸ்லேயே உட்கார வச்சுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பப்ளிக் எக்ஸாம்னு சொல்கிறதுனால வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படின்லாம் அனுப்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பிள்ளைங்களில் பாதி பிள்ளைங்க திரும்ப வரவே வராது படிக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. டெஸ்ட் வச்சா என்ன சார் தப்புன்னு. என் தங்கச்சிலாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரை அவள் ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே இருப்பாள். வருஷம் என்ன பண்ணுவார், எங்கள் அப்பா தான் என்ன பண்ணுவார், ஸ்கூலில் போய் என் தங்கச்சி படிக்கிற காலத்தில் 8ஆம் கிளாஸுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருந்த காலம். அப்போது 8ஆம் கிளாஸ் போனோடனே 8ஆம் கிளாஸ் வரை ஒவ்வொரு கிளாஸ்லையும் என்ன பண்ணுவாருன்னா, எங்கள் அப்பா போய் அந்த ஸ்கூல் ஹெச்எம்மை பார்த்து, இது மாதிரிமா நான் ஒரு அரசு அதிகாரி, என் பொண்ணு நல்லா படிக்கல, பரவாயில்ல கொஞ்சம் எப்படியா பாஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இதெல்லாம் சொல்லி பேசி அந்த ஹெச்எம் பாஸ் பண்ணி விடுவாங்க. 8ஆம் கிளாஸ் வரும்போது எங்கள் அப்பா என் தங்கச்சி கூப்பிட்டு சொல்லிட்டேன்ம்மா, இதுக்கு மேலே நான் சொன்னால் கேட்க மாட்டாங்கம்மா, இது இனிமேல் நீ பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், அதனால் நீ தான் படிக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா வழியில் மொத்தம் நாங்கள் பேரன் பேத்தி எல்லோரும் சேர்த்திங்கன்னா 16 பேர். சரியா? எங்கள் தாத்தாவுக்கு 4 பெண்கள் 3 பசங்க, எல்லாருக்கும் இருக்கிற பிள்ளைங்க கணக்கெடுத்திங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட 16 பேர். அதில் முதல் பேரன் நான், எனக்கு 56 வயசு. கடைசி பேரன் அவனுக்கு வயசு 26 27. அவ்வளோ கேப் இருக்குன்னு வச்சிங்களேன். இதில் இப்போ நிறைய பேர் இன்ஜினியர் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இந்த 16 பேரில் எம்ஃபில் வர படித்தது என் தங்கச்சி மட்டும்தான். மற்றதெல்லாம் டிகிரிலாம் வாங்கியிருக்காங்க, இன்ஜினியர் ஆகியிருக்காங்க, டாக்டர் யாரும் ஆகலை, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லாம் மற்ற டிகிரி படித்தவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் மேற்படிப்புன்னு சொல்லி எம்எஸ்சி முடித்து பிஎட் முடித்து அதுக்கப்புறம் எம்ஃபில் வர படித்தது என் தங்கச்சி ஒரே ஆள் தான். அப்போ 8ஆம் கிளாஸ் வரை படிக்காத ஒரு பிள்ளையால் படிப்பின் மீது உண்டான பொறுப்பு வந்த பிறகு எவ்வளோ தூரம் போக முடியும்னு பாருங்கள். பிஎஸ்சி 3 வருஷம், அப்புறம் எம்எஸ்சி 2 வருஷம், அதுக்கப்புறம் பிஎட் ஒரு 1.5 வருஷம், அதுக்கப்புறம் எம்ஃபில், பிஹெச்டி படிக்க போனாங்க. அதுக்குள்ளே எங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு ரொம்ப சோகமாகி அதை படிக்கிறத பாதியிலே விட்டுட்டேன். அப்போ படிப்பின் முக்கியத்துவம் தெரிகிறதுக்கு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் 8ஆம் கிளாஸுக்குள்ளேயே அவனை 3 தடவை பப்ளிக் எக்ஸாம் வச்சு காலி பண்ணிங்கன்னா கடைசியாக என்ன நடக்கும்? அவன் மாடு மேய்க்க தான் போவான். புரியுதா? இப்போ விஜய் தான் வந்திருக்கிறாரு, சீமான் வரல. சீமான் வந்தால் கூட பரவாயில்ல, மாடு மேய்க்கும் வேலைக்கு அரசு ஊழியராவது கொடுப்பாரு. விஜய் மாடு மேய்க்கிற வேலைக்கு அரசு ஊழியர்லாம் தரமாட்டார். அப்போ புதிய கல்விக் கொள்கை வந்ததுன்னா இதை திரும்ப கம்யூனிஸ்டுகள் மற்றும் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா? அவங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் அந்த புதிய கல்விக் கொள்கை உள்ள வரப்போகுது. விஜய் அதுக்கெல்லாம் சண்டை போடுவாரா? விஜய் எதுக்குமே சண்டை போட மாட்டார். சினிமாவில் மட்டும்தான் சண்டை போடுவார். ஜனநாயகன் படம் ரிலீஸு எனக்கு தெரியாதுப்பா, திமுக சதி, என் பொண்டாட்டி கேஸ் திமுக சதி, திரிஷாவை கூட்டிகிட்டு ஏன்பா கல்யாணத்துக்கு போனேன், திமுக சதி, எல்லாத்துக்கும் திமுக சதி. உன் படம் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லி அதுக்கே உன்னால் போராட முடியல. உன்னை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசர் தெருவுக்கு வந்திருப்பான். அது உனக்கே நீ போராடிக்க. ஒன்றும் இல்லை, கவர்னர் விஜயை கூப்பிடலைன்னு சொல்லி அது தப்புன்னு சொல்லி நான் உட்பட எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். விஜய் மட்டும் தான் பேசலை. கரெக்டாக? விஜயை தவிர விஜயோட பிரச்சனைக்கு எல்லாரும் மொத்த தமிழ்நாடும் பேசிகிட்டு இருக்குது. இது எவ்வளோ பெரிய கேலி கூத்து அப்படின்றத யோசிப்பாருங்க. அதுதான் சொல்ல முக்கியமாக முதல் என்னுடைய அச்சமே இந்த புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கை அப்படி திணறும்.
என் பையன் வந்து முதல்ல 5ஆம் கிளாஸ் வரை இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தான். சின்ன பையனாக இருக்கான்றதுனால பக்கத்துலேயே போட்டோன்னு. அதுக்கப்புறம் 7ஆம் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் நான் அவனை அரசு பள்ளிக்கு மாற்றிட்டேன். இப்போவும் +2 வரை அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்கிறான். நல்ல மதிப்பெண்கள் தான் வாங்கியிருக்கிறான். இன்றைக்கி 10th ரிசல்ட் கூட வந்திருக்கு. 500 சொச்சமாக என்னமோ வாங்கியிருக்கிறான். இவ்வளோக்கும் டியூஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி அரசு பள்ளிகள் தரமான பள்ளிகளாக இருக்குது. இது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த இலவச புத்தகங்கள்லாம் இனிமேல் கொடுக்க முடியாது. ஏன்னா NCERT சிலபஸில் புக்கு பிரிண்ட் பண்ணணும். அந்த NCERT சிலபஸ் என்னன்னு அந்த NCERT-காரனுக்கே புரியாது. குளன்னு வச்சுருப்பான். அதாவதுங்க இந்த சிலபஸ்ன்றதெல்லாம் எப்போ வரும்னா காலேஜில் தான் வந்து டெக்ஸ்ட் புக்குன்னு இருக்காது. காலேஜில் நீங்கள் சேர்ந்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபிசிக்ஸு அதில் இந்த சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகணும் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அந்த சப்ஜெக்டை பற்றி நாம் தான் போய் லைப்ரரியில் புக்கு எடுத்து தேடி பிடிச்சி படிக்கணும். அதுக்கு ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்குன்னு எதுவுமே கிடையாது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்கு இருக்கிற காரணத்தினால்தான் நாம் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம்னு ஒன்று வச்சு அது மூலமாக ஒரு கரிக்குலமை க்ரியேட் பண்ணி அந்த கரிக்குலத்துக்கு புக்கை ரெடி பண்ணி அந்த புக்கை பிரிண்ட் பண்ணி அந்த அரசு பள்ளிகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இலவசமாக கொடுக்குறோம். அதுவும் போன ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெல்லாம் பிள்ளைகள் இடைநிறுத்தமாக இருக்குன்னு பார்த்து அந்த ஆசிரியர்களை கூப்பிட்டு நீங்கள் நேராக போங்க, அவங்க வீட்டில் போய் பார்த்து அந்த பிள்ளை ஏன் வரலன்னு கேட்டு அவங்க அம்மா அப்பாட்ட பேசி அந்த பிள்ளைய மறுபடியும் ஸ்கூலுக்கு கொண்டு வாங்கன்னு ஸ்கூலை விட்டு போன பிள்ளைங்களெல்லாம் தேடி 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 போய் கூப்பிட்டு வந்து சேர்த்து படிக்க வச்சாங்க. இனிமேல் என்ன ஆகும்? 3ஆம் கிளாஸ் ஃபெயிலு. இப்போது முடிஞ்சால் உட்காந்துக்கோ. அதில் உளவியல் ரீதியாக ஒரு சிக்கல் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்குது. 2 பிள்ளைக்கும் 2 வயசு தான் வித்தியாசம் இருக்குன்னு வைங்களா. மொதல் பிள்ளையை சேர்க்குறாங்க ஸ்கூலில், அது 3ஆம் கிளாஸில் ஃபெயிலு. அது ஃபெயில் ஆகிற வருஷம்தான் 2வது பிள்ளை 1ஆம் கிளாஸில் சேர்ந்துருக்கும், அது 2ஆம் கிளாஸ்க்கு வந்துடும். இவன் 4ஆம் கிளாஸ் போகிறதுக்கு பதிலாக 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பான். அடுத்த வருஷம் போன வருஷமே ஃபெயில் ஆனவன் இந்த வருஷம் எப்படி பாஸ் பண்ணுவான்? 2ஆம் கிளாஸ்லேருந்து இவன் 3ஆம் கிளாஸ்க்கு வருவான், தம்பி வந்துடுவான். அண்ணன் மறுபடியும் ஃபெயில் ஆகி 3ஆம் கிளாஸ்லேயே உட்காந்துருப்பான். தம்பி 3ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி 4ஆம் கிளாஸ் போயிடுவான். அப்போ முடிஞ்சால் பாஸ் பண்ணுவான், இல்லைனா அவன் 3ஆவது தடவையும் ஃபெயில் ஆகி அங்கேயே உட்காந்துருப்பான். இது இப்படியே வந்ததுன்னா தம்பி வந்து என்ன பண்ணுவான்? அவன் 7th ஸ்டாண்டர்ட் வந்துடுவான், இவன் 5ஆம் கிளாஸ்லேயே உட்காந்துருப்பான். அப்போ அவன் என்ன சொல்லுவான்? நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த சினாரியோவை யோசிச்சு பாருங்கள். தம்பி ஒரு வருஷம் கூட ஃபெயில் ஆகாமல் 7ஆம் கிளாஸ்க்கு வந்துட்டான் அப்படின்னா அவனோட வயசு 12, அண்ணனோட வயசு 14. ஏன்னா அவனை விட 2 வயசு பெரிய பையன். 14 வயசு பையன் 5ஆம் கிளாஸில் இருப்பான். அவனுக்கு எவ்வளோ வெக்கமாக இருக்கும்? நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ப்பா, எல்லாம் இந்த குட்டி பசங்களாக இருக்கிறாங்க, எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. வாத்தியார் ஏதாவது உதாரணம் சொன்னாலும் என்ன தான் அவங்க காட்டுறாரு, அவனை மாதிரி தத்தியாக இருக்காதீங்கடா, ஒழுங்காக படிங்கடான்னு என்னை காமிச்சு மற்றவங்கள படிப்பாங்க. உளவியல் இது 9ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ்ன்னு சொல்லி கலைஞர் கொண்டு வந்த திட்டத்துக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தெரியல இவங்களுக்கு. புரியுதா? ஒன்றிய அரசாங்கத்துலேருந்து ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன சட்டம் போட்டாங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டாடுறாங்க. சுத்தமாக எழுத படிக்க தெரியாதவனாக இருந்து அவன் டிரைவராக வரக்கூடாது, 8ஆம் கிளாஸாவது பாஸ் பண்ணியிருக்கணும்னு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது. அப்போ தான் கலைஞர் என்ன சட்டம் போடுறாருன்னா 9ஆம் கிளாஸ் வரை எல்லோரும் ஆல் பாஸ் அப்படின்றார். ஏன்னா 8ஆம் கிளாஸ் வரை ஒழுங்காக ஒருத்தன் படிக்கலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் கழித்து போய் ஒரு டிரைவிங் லைசன்ஸை வாங்கி ஒரு ஆட்டோ டிரைவராகவோ ஒரு டாக்ஸி டிரைவராகவோ ஒரு லாரி டிரைவராகவோ தன்னுடைய வேலையை அவன் உருவாக்கிக்க முடியும். அந்த 9ஆம் கிளாஸ் வரை பாஸுன்றதில் பின்னாடி சும்மாலாம் அவர் பண்ணலை, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷன் இருக்குது. இது விஷனே இல்லாமல் உங்களை ஸ்கூலை விட்டு காலி பண்ணுறதுக்கு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. இன்றைக்கி ஃபுல்லாக நான் பேசுகிறது புதிய கல்விக் கொள்கையை பற்றியே நான் ஏன் பேசிகிட்டு இருக்கிறேன்னா வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த பயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அண்ணனுக்கு 14 வயசு, அவன் 5ஆம் கிளாஸு, தம்பிக்கு 12 வயசு, அவன் 7ஆம் கிளாஸு. இந்த சூழலில் இந்த பையன் தொடர்ந்து ஸ்கூலுக்கு போவானா? தம்பி 7ஆம் கிளாஸ் போகிற வரை இவன் அந்த 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்க்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருந்திருந்தான்னா அவன் எப்படி அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவான்? அவனை மாதிரி ஆளுங்க தான் விஜயா கட்சிக்கு தேவை. அந்த மாதிரி தற்கொலையாக இருந்தால் தான் விசில் அடிச்சுட்டு ஓட்டு போடுவாங்க. அதுக்காகவே இவங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப அந்த கல்வியை பற்றியே பேசினா, ஏன்னா அது கல்வி தான் முக்கியம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு போன வருஷம் விழா எடுத்தோம். இந்த வருஷமே 2026-27 அகாடமிக் இயருக்கு புதிய கல்விக் கொள்கை வந்துடும். அதுக்கு ரொம்ப சிம்பிளாக விஜய் ஒரு ரீசன் சொல்கிறாப்புல. அப்படிலாம் ஒன்றிய அரசாங்கத்தை கூட சண்டைலாம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் அவங்க தர காசு வேணாமாங்க, அது காசு இருந்தால் தானே அந்த ஸ்கூல் நடத்த முடியும் அப்படின்னு ஒரு சாக்கு வேணால் சொல்லுவார். முதலமைச்சர் ஸ்டாலின் போன வருடம் பள்ளி கல்விக்காக ஒதுக்கிய தொகை 46,000 கோடி. ஒன்றிய அரசு நமக்கு தர மறுத்த அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? வெறும் 2,000 கோடி தான்.
அதனால தான் அவர் சொல்லிட்டார், நீ 2000 இல்லை 10,000 கோடி தரலனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கணும் எனக்கு தெரியும் போ அப்படின்ட்டாரு. இதெல்லாம் செய்யக்கூடிய துணிச்சல் விஜய்க்கு இருக்கா? இதெல்லாம் சண்டை போடுற துணிச்சல் இருக்கான்னு கூட விட்டுருங்க. காலில் விழுந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரும் அளவுக்கு தான் விஜய்க்கு துணிச்சல் இருக்கும். அப்போ என்ன நடக்க போகுது, நாம் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குது. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.